அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். நாம் இப்பொழுது காணப்போவது தென்னாப்பிரிக்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். தென்னாப்பிரிக்காவில் இருந்த ஒரு கோர்ட் அறையில் 70 வயதிற்கும் மேலான கருப்பு நிறத்தவரான ஒரு வயதான மூதாட்டி தடுமாறி எழுந்து நின்றார்கள். அவருக்கு எதிராக 2-3 போலீஸ் அதிகாரிகள் அந்த மூதாட்டியின் கணவரையும் ஒரே மகனையும் கொன்றதன் காரணமாக குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளிகளாக தீர்க்கப்பட்டு அவருக்கு முன் நின்றார்கள். அவர்களில் ஒருவன் வேன் டெர் பொரேக் என்பவனும் ஆவான். அந்த மூதாட்டி கடந்த காலத்தை நினைத்து பார்த்தார்கள். அவர்கள் இருந்த வீட்டிற்கு இந்த மனிதன் வந்து இளைஞனாக இருந்த அவரது மகனை அந்த தாயாரின் எதிரிலேயே துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிட்டு மரித்த சடலத்தை எடுத்து கொண்டு போய் அவர்கள் குடித்து கும்மாளம் போட்ட இடத்தில் நெருப்பினால் கொளுத்தி போட்டான். அதோடு அவனுடைய ஆத்திரம் தீரவில்லை. வயதான அவருடைய கணவரை பிடித்து கொண்டு போனான். 2 வருடத்திற்கு மேலாக அவருடைய கணவரிடம் இருந்து எந்த செய்தியும் வரவில்லை. ஒரு நாள் அந்த மனிதன் திரும்ப வந்து இந்த தாயாரையும் பிடித்து கொண்டு போய் அவர் கணவர் இருந்த இடத்திற்கு கொண்டு போய் காண்பித்தான். அங்கு அவர் கைகளும் கால்களும் கட்டப்பட்டு அங்கிருந்த மரத்தில் கட்டப்பட்டவராய் அடிக்கப்பட்டவராக இருந்தார். இந்த தாயார் பதறிப்போய் அவரிடம் ஓடிப்போய் அவர்களை விடுவிக்க முற்பட்ட போது அவருடைய கண்களுக்கு முன்பாகவே அவர் மேல் மண்ணெண்ணெயை ஊற்றி நெருப்பை பற்ற வைத்தான். அவர் பற்றி எரியும் போது அவர் வாயிலிருந்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று கூறியவாறே துடிதுடித்து மரித்து போனார். எத்தனையோ காலங்கள் ஆன பிறகு அவர்களை கொன்ற அந்த மனிதர்கள் பிடிபட்டு குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட்டு தண்டனை கூறப்பட காத்திருந்தார்கள். அப்பொழுது அந்த தாயாரிடம் நீதிபதி, அம்மா, உங்கள் கண்களுக்கு முன் உங்கள் மகனையும் கணவரையும் இரக்கமில்லாமல் கொன்று போட்ட இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்டார். அப்போது அந்த தாய், ஐயா, எனக்கு 3 காரியங்கள் வேண்டும். முதலாவது, என் கணவர் எரிந்து சாம்பலாய் போன இடத்திற்கு நான் போய் அந்த சாம்பலை அள்ளி கொண்டு வந்து அவருக்கு முறையாக அடக்க ஆராதனை செய்ய வேண்டும். இரண்டாவதாக, எனக்கிருந்த ஒரே உறவு முறையான என் கணவரும் என் மகனும் இறந்து விட்டதால் நான் இந்த மனிதனை என்னுடைய ஸ்வீகாரத்து மகனாக ஏற்றுக்கொள்கிறேன். அதனால் அவன் மாதம் 2 முறை என் வீட்டிற்கு வந்து என்னோடு தங்கி என்னிடத்தில் மீதம் இருக்கிற அன்பை நான் கொடுக்கும்படியாக வர வேண்டும். மூன்றாவதாக, என்னை அவனிடம் கொண்டு போங்கள். நான் அவன் கையை பிடித்து நான் உன்னை மனதார மன்னித்து விட்டேன் என்று கூற வேண்டும். ஏனென்றால் நம் பாவத்தை மன்னிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். என் கணவரின் ஆசையும் அதுவே என்று கூறினபோது அந்த கோர்ட் அறையில் கண்ணீர் வராதவர்கள் யாருமே இல்லை. மெதுவாக அவர்களை அந்த மனிதரிடம் கூட்டி வந்தபோது அங்கு கூடியிருந்த அவர்களுடைய பக்கத்து வீட்டார், போலீசார், நீதிபதி யாவரும் மெதுவாக அமேசிங் கிரேஸ், ஹவு ஸ்வீட் த சவுண்ட் தட் சேவ்ட் a wretch like me என பாட ஆரம்பித்தார்கள். இதுதான் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்மையான அன்பு. அவரும் சிலுவையில் அறையும் பொழுது, பிதாவே இவர்களை மன்னியும், அறியாமல் செய்கிறார்கள் என்று பிதாவிடம் அவர்களுக்காக வேண்டிக் கொண்டார். அப்படிப்பட்ட கர்த்தராகிய இயேசுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும்.